Hey guys, welcome to Eternal Engineer Solutions. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 3D கேம் டெவலப்மெண்ட்டில் எப்படி ஒரு கேம் ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 3D ஆப்ஜெக்டில் இருக்கிற பிளேன் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பிளேன் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ பிளேன் அப்படின்னா அது ஒரு பேஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் ஒரு 3D ஆப்ஜெக்டை மூவ் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிளேன் வந்து ஒரு ரெஃபரன்ஸாக நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிளேன் செலக்ட் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பிளேனுக்கு நம்ம வந்து கலர்ஸ் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணோன்னா அதுக்கு நம்ம வந்து தனியாக மெட்டீரியல் க்ரியேட் பண்ணணும். ஸோ அதனால் நான் வந்து மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் க்ரியேட் ஆன இந்த மெட்டீரியலை அப்படியே ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் இந்த பிளேனில் எடுத்துகிட்டு போய் செட் பண்ணிடலாம். அண்ட் இப்போ நம்ம இந்த மெட்டீரியலோட கலர்ஸை சேஞ்ச் பண்ண அதுக்கேற்ற மாதிரி பிளேனோட கலரும் மாறும். ஓகே, அண்ட் இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம், க்யூப் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த க்யூபை வந்து இந்த பிளேனுக்கு மேலே இருக்கிற மாதிரி செட் பண்ணலாம். பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த பிளேனை வந்து மூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஒரு ரெஃபரன்ஸ் மேலே கீழே அப்படி மூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரோக்ராமிங் பார்ட் போகணும். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக், கிரியேட் C# ஸ்கிரிப்ட். அண்ட் இதுக்கு நான் ஜஸ்ட் ஸ்கிரிப்ட்னு நேம் மாற்றுறேன். இந்த ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஜென்ரலாக ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணோடனே அதில் வாய்ட் ஸ்டார்ட், வாய்ட் அப்டேட் அப்படின்னு 2 ஃபங்க்ஷன் இருக்கும். நம்ம வாய்ட் அப்டேட்டில் வந்து ஜஸ்ட் ஒன்லி ஒன் லைன் தான் ஆட் பண்ண போகிறோம். form.translate அண்ட் இந்த transform.translateக்குள்ளே x,y,z அப்படின்ற ஆக்சஸை நமக்கு தரணும். ஸோ அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணுறோம்னா இங்கே இருக்கிற பொசிஷனான இந்த XYZ. ஸோ எந்த இது நம்ம தரமோ, எந்த டைரெக்ஷன் அது மூவ் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தரலாம். அண்ட் நமக்கு டைனமிக்காக வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் நம்ம வந்து இன்புட் கெட் ஆக்சஸ் அண்ட் ப்ராக்கெட்டில் ஹரிசான்டல் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்படி நம்ம தரதால் நம்மளோட லெஃப்ட் அண்ட் ரைட் கீ, ஆரோ கீஸில் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரோ கீ யூஸ் பண்ணால் அந்த மூமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி Z ஆக்சிஸ் போட்டோம் அப்படின்னா Z ஆக்சிஸில் வந்து மூவ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை நீங்கள் வெர்டிக்கல் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ அப் அண்ட் டவுன் ஆரோ வச்சு நம்ம அதை வந்து மூவ் பண்ணலாம் நம்மளோட ஆப்ஜெக்டை. அண்ட் y அப்படின்றது இருக்கக்கூடாது. ஸோ இது ஒரு ஃப்ளோட் வேல்யூவாக இருக்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம அதை 0f அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஜஸ்ட் இதை அப்படியே சேவ் பண்ணிவிட்டு யூனிட்டிக்கு போகலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்டை வந்து க்யூப்பில் கொண்டு போய் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணோன்னா நமக்கு இங்கே ஸ்கிரிப்ட் செட் ஆகிடும். ஸோ செட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ரைட் லெஃப்ட் போகுது. Z ஆக்சிஸில் அப் ஆரோ டவுன் ஆரோ யூஸ் பண்ணால் Z ஆக்சிஸில் முன்ன பின்ன போகுது. அண்ட் இது மட்டும் இல்லை, எனக்கு வந்து மேலே கீழே போகணும், அப் டவுன் போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நம்ம அப்படியே இந்த வெர்டிக்கலை வந்து காப்பி பண்ணி ஒய்யில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ Y ஆக்சிஸில் அந்த மூவ்மெண்ட் நடக்கும். அண்ட் Z ஆக்சிஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக 0Fலேயே மெயின்டைன் ஆகும்.
சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணோன்னா மேலே கீழே. ஸோ அதுக்கு தான் இந்த ரெஃபரன்ஸ் பிளேன் வச்சது. இது பிளேனுக்கு கீழே இருக்குது, இப்போது பிளேனுக்கு மேலே இருக்குது அண்ட் ரைட் லெஃப்ட். ஸோ உங்களுக்கு எந்த டைரெக்ஷன் எப்படி மூவ் ஆகணும் இந்த ஏரோ கீஸ் யூஸ் பண்ணி அப்படின்னு நீங்கள் உங்களோட ஓன் கேமை டெவலப் பண்ணும் போது யோசித்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒன்லைன் கோடிங். ஸோ இதை வந்து நான் படித்ததால் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ பண்ணேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய எக்ஸிட்டிங்கான வீடியோஸோட நான் வரேன். until then it's bye. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான வீடியோஸோட நான் வரேன். until then it's bye from me. அண்ட் மறக்காமல் எட்டர்னல் இன்ஜினியர் சொல்யூஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே போல் நம்ம சேனலில் கேம் டெவலப்மெண்ட் வீடியோ மட்டும் இல்லாமல் நிறைய டெக்னாலஜிஸ் வீடியோஸ் இருக்குது. அதோட இன்னும் நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் வந்து வரப்போகுது. ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்.